Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ரஜினியை பற்றி இவர் ஏதோ பேசினார், ரஜினி ஏதோ ஒரு அறிக்கை விட்டார், நேற்று அவர் மன்னிப்பு கேட்டார். தேர் என்ஸ் த மேட்டர். அரசியல் கட்சிக்குரிய அடிப்படை இலக்கணங்கள் இல்லாமல் ஒரு கட்சி செயல்படுமே ஆனால் என்ன சிக்கல்கள் வருமோ அதுதான் வரும். தனிநபர்களை பற்றி பேசவே கூடாது. இந்த அடிப்படை புத்தி அந்த கட்சியில் யாருக்குமே இல்லை. கொடுமையிலும் கொடுமை 17 வயது பெண்ணை வந்து காணணும் முதல்ல அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்க மறுத்து டிலே பண்ணதால தான் அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லப்பட்டு திரும்பி கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே இதுக்கு பிறகும் வந்து இந்த அரசு விழித்து கொள்ளலை, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ சந்தேகம் வலுக்குது. யார் குற்றவாளி, அரசு காப்பாற்ற முயற்சிக்குது என்ற சந்தேகங்கள் வலுக்குது. எடப்பாடியும் போயிருக்கணும், அவரும் போல. எவ்வளவு பிரச்சனைகளை தாம்பாள தட்டில் வச்சு இயற்கையாக கொடுத்தாலும் எதிர்கட்சிகளால் அதை பயன்படுத்திக்க முடியாத சூழல் இருக்கு. இதுதான் திமுகவோட பலம். இன்னைக்கு சிஎம்மா எடப்பாடி வந்து எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தால் அடுத்த நாள் ஓடி போயிருப்பார். மற்றவங்களுக்கு சுத்தமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெண்களுக்கு எதிரான போராட்டத்தில் பெண்களுக்கு எதிராக கருத்து சொல்கிறேன்னா உனக்கு பிரச்சனையும் புரியல, உனக்கு எதுவுமே தெரியல, வாயத்தோற. இதெல்லாம் ஜெயலலிதா ஏன் இவங்களெல்லாம் அடைக்கி ஓரமாக உட்கார வச்சுருந்தாங்கன்னு இப்போ தெரியுதா? நயன்தாராக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? அது ஏன் பொம்பளை மட்டும் போய் உன்னால் தொட முடியுது ஒரு பிரச்சனை? இந்த வக்ர புத்தி உனக்கு ஏன் வருது? காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ இதை பேசுனா நயன்தாராவையும் உள்பாவடியும் பற்றி பேசுகிறாங்கன்னா எதுக்கு இந்த கட்சி இருக்கணும்? நாங்கள் உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போகணும்? திமுகவே பெட்டர் இல்லை. பாசிச பாஜக எதிர்ப்பில் திமுகவை விட நேர்மை உள்ளவர்கள், கொள்கை பிடிப்புள்ளவர்கள் இடதுசாரிகள் தான். இன்னைக்கு இந்த இடதுசாரிகளோட பலவீனத்தை திமுக நன்றாக பயன்படுத்திக் பிஜேபி எதிர்ப்பு சக்திகளை தெரிந்தோ தெரியாமலோ, தெரிந்தே என்று நான் சொல்லுவேன், திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பாஜக ஆதரவு சக்திகளை திமுக திட்டமிட்டு வளர்க்கிறது. கொள்கை ரீதியாக மிக வலுவாக பிஜேபி எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய சக்திகளை, அரசியல் சக்திகளை திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டே பலவீனப்படுத்துகிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸை நீங்கள் பலவீனப்படுத்துறீங்கன்னா லாபம் அடைய போகிறது பிஜேபி. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமாதான தூது, ஒரு ஆலிவ் பிரான்ச் ஆங்கிலத்தில் சொல்லணும். இந்த எலெக்ஷன் வந்து என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கும், டெல்லிக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான ஒரு பொய், பித்தலாட்டம். நீங்கள் உண்மையிலே பிஜேபி நீங்கள் தான் வளர்க்குறீங்க. ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்னிக்கின்றோம். வருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவைக்கா தரப்புல ஆதவர்ஜுனா பேசிய பேச்சுகள் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆச்சு. ரஜினிகாந்த் குறித்த ஒரு பேசிய பேச்சுகள் அதிகமான கண்டன குரலை எழுப்பியது. ரஜினிகாந்த் அவர்களே அறிக்கையை வந்து வெளியிட்டார். என்னோடு நின்ற அனைவருக்கும் நன்றின்னு சொல்லி நயனார்லேருந்து, எல்முருகன்லேருந்து, ரகுபதியிலேருந்து எல்லாருடைய பேரையும் ரஜினி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காரு. ரஜினி என்னோட தலைவருக்கே தலைவர், நான் அந்த மாதிரி பேச வரலன்னு ஆதவர்ஜுனா மொத்தமாக முடிச்சிட்டாரு. அவ்வளோதான். இதோட நம்ம விட்டுறணும். இதுக்கு மேலே அதை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை வினோத். மக்கள் பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது அதை பேசுவோம். ரஜினி விஷயத்த பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரஜினியை பற்றி இவர் ஏதோ பேசினார், ரஜினி ஏதோ ஒரு அறிக்கை விட்டார், நேற்று அவர் மன்னிப்பு கேட்டார். தேர் என்ஸ் த மேட்டர். அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தாவைக்காவுடைய வாக்கு வங்கிங்கிறது ஓரளவுக்கு போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அந்த கட்சியில் உள்ள பேசுகிறவங்க வந்து எல்லாரையுமே எதிர்க்கணுங்கிற நோக்கம் மொத்தமாகவே அரசியல் அப்பாற்பட்டவர்களையும் சேர்த்து உள்ளே கொண்டு வந்து இருக்கிறதும், சம்மந்தம் இல்லாமல் அஜித் பற்றி பேசுகிறதும், தேவையில்லாத விமர்சனங்களுக்குள்ளே போகிறோம். ஆதவர்ஜுனா மொத்தமாக நின்று அதை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ புஷி ஆனந்த் எங்கேயுமே பேசுறது இல்லை. நிர்மல்குமாரும் ஆதவர்ஜுனாவுமே எல்லாத்தையும் பேசி முடிச்சுறாங்க. அப்படிங்கிற அரசியல் கட்சிக்குரிய அடிப்படை இலக்கணங்கள் இல்லாமல் ஒரு கட்சி செயல்படுமே ஆனால் என்ன சிக்கல்கள் வருமோ அதுதான் வருது. ரஜினியை பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். பட் வாக்கு வங்கி அரசியல் இருக்கவங்க வந்து ரஜினியை தொட மாட்டாங்க. அது அவசியமும் இல்லை. அவர் சினிமா நடிகர், அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னால் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் பாதையில் போயிட்டு இருக்காரு. அவர் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு தான் விரும்புகிறாரு. அது அவருடைய பாணி, அது அவருடைய அரசியல். ரஜினியை இன்னைக்கு இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இழுத்தவங்களுக்கு லாஸ் தான். ஆனால் அது தெரியாமல் இவர் பண்ணார். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார். சொன்ன மாதிரி அஜித்தை பற்றி அந்த ஃபிலிக்ஸ் ஜெரால்டு பேசினார். தேவையில்லாதது இதெல்லாம். தனிநபர்களை பற்றி பேசவே கூடாது. இந்த அடிப்படை புத்தி அந்த கட்சியில் யாருக்குமே இல்லை. அது ரஜினியோ அஜித்தோ. தனிநபர்களை பேசாத, நீ பிரச்சனைகளை பற்றி பேசு. ஒரு அரசியல் கட்சினா மக்கள் பிரச்சனையை பற்றி பேசு. நீ வந்தால் என்ன சாதிச்சு கிழி பண்ணுறதை பற்றி பேசு. அல்ல இந்த கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய 1000 பிரச்சனை இருக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகுது. தலித்துகளுக்கு எதிரான குற்றங்களில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் பாலியல் வன்புணர்வு நடக்குது. அதில் திமுக காரன் இன்வால்வ் ஆகிறான். இவ்வளோ அசிங்கம். இதெல்லாம் பொதுவெளியில் இருக்க விஷயங்கள். ஆக நீ இதை பற்றி பேசு. இதை விட்டுட்டு இதெல்லாம் என்னங்க பேச்சு? அதான் அவர் மன்னிப்பு கேட்டார், அதோட விட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம அதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. விளாத்தியோளம் சம்பவம் வந்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது நிச்சயமாக அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்னு சொல்லி கடம்பூராஜ் போய் உட்காந்து பேசுகிறாரு. ஆன்லைனில் டேரெக்டாக ஐபிஎஸ் அவர்களும் பேசியிருக்காரு. மீண்டும் திமுகவிற்கு ஒரு
எலெக்ஷன் டைம்ல ஒரு பெரிய தலைவலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாவும் இருக்கு. குற்றவாளி இது வரைக்கும் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறதும் இருக்கு. பெரிய அளவில் அந்த போராட்டங்களும் வெடிச்சிருக்கு. ஆமாங்க, இன்ன வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலை. இது ரொம்ப அவலமானது இந்த அரசு. கொடுமையிலும் கொடுமை 17 வயது பெண்ணை வந்து காணணும் முதல்ல அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்க மறுத்து டிலே பண்ணதால தான் அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லப்படுது. அதுவும் ஒரு பெண் ஆய்வாளர், அவரே வந்து பாராமுகமாக இருந்திருக்கிறார். இதுல நீங்க போய் தேடுங்கன்றாங்க. மற்றவங்க தேடுறதுக்கும் போலீஸ் தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு தானே போலீஸ்னு ஒன்று இருக்கு. அப்போ அவங்க காண்பித்த அந்த இன்டிஃபரன்ஸ், அந்த ஒரு பாராமுகம், அந்த ஒரு விட்டேத்தியான அணுகுமுறை, அநியாயமும் ஒரு குழந்தையோட உயிர் போச்சு. அதுவும் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அந்த பெண் சிறுமி கொல்லப்பட்டிருக்கிறாள். ஆகவே இதுக்கு பிறகும் வந்து இந்த அரசு விழித்து கொள்ளல, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்ப சந்தேகம் வலுக்குது. யாரு குற்றவாளி, அரசு காப்பாற்ற முயற்சிக்குதா என்ற சந்தேகங்கள் வலுக்குது. தேர்தல் நேரத்துல கூட கவலைப்படாம திமுக அரசு இதை செய்யுது அப்படின்னா அப்ப காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குது? வழக்கமா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது வந்து டிஜிபி ஸ்பாட்டுக்கு போவாரு. இப்ப பொறுப்பு டிஜிபி அவர் ஸ்பாட்டுக்கு அவரும் போல. கடந்த காலங்களில் வந்து அந்த மாதிரி நடக்கும்போது வந்து அதிகாரிகள் வந்து இந்த சம்பவ இடத்துக்கு போவாங்க. 2012-13 சென்னையில் அருகே சிறுசேரியில் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் 25 வயது பெண் இதே மாதிரி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகப்பட்டு கொல்லப்பட்டாள். அப்போ டிஜிபியாக இருந்த ராமானுஜம், ஜெயலலிதா சிஎம், அப்போ டிஜிபி ராமானுஜம் ஸ்பாட்டுக்கு போனார். அப்படிப்பட்ட அதிகாரிகள் இருந்திருக்காங்க தமிழக காவல்துறையில். எங்கேயுமே போறதில்ல, டிஜிபி போறதில்ல, அதிகாரிகள் போறதில்ல, யாருமே போறதில்ல, ஸ்பாட்டுக்கு போறதில்ல. ஏடிஜிபி போனாருன்றாங்க. டிஜிபி போயிருக்கணும்ல, பொறுப்பு டிஜிபி போயிருக்கணும்ல, எடப்பாடியும் போயிருக்கணும், அவரும் போல. அவர் காணொலியில் தான் பேசியிருக்காரு. அவர் காணொலியில் பேசாரு. இதை விட என்ன வேலை வருது? அப்ப எவ்வளவு பிரச்சனைகளை தாம்பாள தட்டில் வச்சு இயற்கையா கொடுத்தாலும் எதிர்கட்சிகளால் அதை பயன்படுத்திக்க முடியாத சூழல் இருக்கு. இதுதான் திமுகவோட பலம். எனக்கு ஜெயராஜா அப்ப கொரோனா காலத்துல லாக்டவுன்ல கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலினும் பாஸ் போடாம கார்ல போனாங்கன்னு ஒரு கேஸ் போட்டாங்க. அவங்க அங்க போனாங்க. அந்த அரசியல் அணுகுமுறையா அண்ணா திமுக கிட்ட இல்லை. இன்னைக்கு கொரோனா காலத்திலேயே கனிமொழியாலையும் உதயநிதி ஸ்டாலினாலையும் போக முடியுதுன்னா இன்னைக்கு எடப்பாடிக்கு என்ன இத்தனைக்கும் தூத்துக்குடி ஏர்போர்ட்டே வருது. இறங்கி அங்கிருந்து விளாத்தியோட ரொம்ப தூரம் கிடையாது. ரொம்ப, அதாவது நான் சொல்றது ஃபிளைட் ஆக்சஸ் உள்ள ஊர். இது கூட எதிர்கட்சி தலைவரால் பண்ண முடியலன்னா எவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்தாலும் எதிர்கட்சியால. இன்னைக்கு சிஎம்மா எடப்பாடி இருந்து எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் இருந்தா அடுத்த நாள் ஓடோடி போயிருப்பார். கனிமொழி ஸ்பாட்டுக்கு போனாங்க. அவங்க போனாங்க, அவங்க எம்பிங்க களத்துல வந்து கனிமொழி. ஆமா, எதிர்கட்சி தலைவர் போகணும்ல. அவங்க போவாட்டி கூட யாரும் கேட்க போறதில்ல. அவங்க அந்த அம்மா போறாங்க. ஆனா லாத்திலோ சம்பவத்தை பத்தி அறிக்கை மட்டும்தான் வெளியுறதே தவிர அரசியல் கட்சியில் டைரக்டா போராட்டம். இதை பத்தி உபயோகப்படுத்தி யூஸ் பண்ணிக்கிறீங்க நான் கேட்கறேன். சட்டம் ஒழுங்கு சுத்தமா அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உடனே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு என்சிஆர்பி அப்படி இப்படி ரெக்கார்டுன்னு முதல்ல அதிகாரிகள் பிரஸ் மீட் கொடுக்கறது தப்பு. சீஃப் மினிஸ்டர் கொடுக்கணும், அல்லது உதயநிதி டெப்டி சீஃப் மினிஸ்டர். அதுக்கு தான் அவர் எல்லா துறைக்கும் மந்திரி, விளையாட்டுத்துறைக்கு மட்டுமல்ல. டெப்டி சீஃப் மினிஸ்டர் இஸ் சீஃப் மினிஸ்டர் இன் வெயிட்டிங். காத்திருக்கும் முதலமைச்சர். அவர் எல்லாத்த பத்தியும் அவர் பேசணும். முதலமைச்சர் இல்லாத இடத்த வெற்றிடத்தை அவர் தான் இட்டு நிரப்பணும். சிஎம்மும் பிரஸ் மீட் கொடுக்கல, டெபுட்டி சிஎம் கொடுக்கல, அதிகாரிகள் எப்படிங்க கொடுக்க முடியும்? இட்ஸ் பொலிட்டிக்கல் சார்ஜ். எடப்பாடி பழனிசாமிக்கு டிஜிபியும் ஹோம் செக்ரட்டரியும் பதில் சொல்லுவாங்களா? எப்படி அது நியாயமா இருக்க முடியும்? ஆகவே அரசு வந்து எப்படியும் நாங்க தான் ஜெயிக்க போறோம். இது வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்டது அல்ல. ஜெயிக்கலாம், தோக்கலாம். இது ரங்கராட்டினம். மேல இருக்கும், கீழே வருது, கீழே இருக்கும், மேல போறது இல்லையா? அதனால எதிர்கட்சிகள் சரியில்லைங்க. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு, வளமான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமா இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமா இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி பலவீனமான முதலமைச்சர், ஆனால் ஸ்டாலின் ஒரு பலமான எதிர்கட்சி தலைவராக இருந்தார். பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கான போராட்டங்கள்ல வந்து நடந்துட்டு இருக்குது. அதிமுக பாஜகலாம் தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டங்கள் நடந்தது. சிவி சண்முகம் அவர்களுடைய பேச்சு, போராட்டத்தை நீ நடத்தாமலே இருந்திருக்கலாமே. பெண்களுக்கு எதிரான போராட்டத்துல பெண்களுக்கு எதிராக கருத்து சொல்றேன்னா உனக்கு பிரச்சனையும் புரியல, உனக்கு எதுவுமே தெரியல, வாயத்தோர. இதெல்லாம் ஜெயலலிதா ஏன் இவங்களெல்லாம் அடைக்கு ஓரமா உட்கார வச்சிருந்தாங்கன்னு இப்ப தெரியுதா? இவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா இதான் நடக்கும். அதிமுக உட்கட்சி ஜனநாயகத்தை அலோவ் பண்ணீங்கன்னா என்ன நடக்குமோ அதான் சிவி சண்முகம் பேச்சு, திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. போராட்டமே நீர்த்து போச்சு. நயன்தாராவை எதுக்கு இழுக்கணும்? இது என்ன புத்தி? ஆணாதிக்க புத்தி. நயன்தாராக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? அது ஏன் பொம்பளை மட்டும் போய் உன்னால தொட முடியுது ஒரு பிரச்சனை? அது சினிமா நடிகையா பார்த்து இந்த வக்ர புத்தி உனக்கு ஏன் வருது? மந்திரியா இருந்தவர் திண்டுக்கல் சீனிவாசன் புடவை கொடுத்தா போதுமா, பாவாடை கொடுக்க வேணாமா? இது எப்படி உங்களுக்கு புத்தி இப்படி எல்லாம் போகுது? அப்ப இப்படி பேசி இவங்களே ஓட்ட ஒழிச்சுடுவாங்க. போராட்டமே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக எடுக்கப்பட்டது. கேலி கூத்தா எவ்வளவு முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டிலே உலுக்கிட்டு இருக்க பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பொறுப்பு டிஜிபியை வச்சு 8 மாசமா ஒரு மாநிலம் இருக்குங்க. எவ்வளவு அவலங்க. இதை சுட்டி காட்டுறதுக்கு இந்த எதிர்கட்சிகளுக்கு துப்பு இல்லை. சட்டம் ஒழுங்கு பத்தி எந்த ஒரு இடத்துலயும் எதுவுமே இல்லைங்க. நடத்தவும் முடியல. டிஜிபியே இல்லை ஒரு மாநிலத்துக்கு. அதை பேசுங்கன்னா நயன்தாரா பாவாடை, உள்பாவாடை இது. அப்ப மக்கள் வந்து திமுகவே பெட்டர் தான் முடிவுக்கு வருவாங்க. அந்த அளவுல வந்துட்டு இந்த கருமத்துக்கு நீ ஆர்ப்பாட்டமே நடத்தாம இருந்திருக்கலாம். பிரச்சனையோட சீரியஸ்னஸ் உனக்கு தெரிய வேணாம். காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல. கோயம்புத்தூர்ல என்ன நடந்தது? இது ரிப்போர்ட்டட் கேஸ், அன்ரிப்போர்ட்டட் கேசஸ் எவ்வளவு? அப்ப இத பேசுனா நயன்தாராவையும் உள்பாவடியும் பத்தி பேசுறாங்கன்னா
எதுக்கு இந்த கட்சி இருக்கணும்? உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும்? இது திமுகவே பெட்டர் இல்லை. அப்போ எந்த பிரச்சனையும் உங்களால் தீர்க்க முடியல, கையில் இருக்க பிரச்சனைகள் எடுத்து போராட முடியல, சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் இஷ்யூ, நீ பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. அறிக்கையை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. போராட்டம் நடத்தினாலும் இப்படி ஒரு பிரச்சனை வந்து இந்த போராட்டமே நடத்தாம இருந்து தொலைன்றேன் நான். இன்னத்தை கிழி போராடுறதால உங்களுக்கு இன்னும் அவமானம் தான் மிஞ்சுது. புது பிரச்சனைகளை கொண்டு வரீங்க நீங்க. ஆகவே இவங்க இவங்களுக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? நான் சொல்றேன், எப்படி மக்கள் ஓட்டு போட முடியும்? எதுக்கு அதிமுக ஓட்டு போடணும்? என்ன மாதிரி இருக்குது? பாட்டுக்கு போறதை தவிர எடப்பாடிக்கு வேற என்ன வேலை? தேர்தல் டைம்ல இவ்வளோ போராட்டங்களும் இந்த மாதிரி விஷயங்களும் விமர்சனங்களும் மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை. திமுகவுடைய தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேகமாகவே நடைபெற்று வந்துட்டு இருக்கிறது. தினந்தோறும் அரசியல் கட்சிகளுக்கான நேர்காணலும் நடந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் தொகுதி பங்கீடு நடந்துட்டு இருக்குது. இடதுசாரி இயக்கங்கள் ஒரு 3-4 கட்ட பேச்சுவார்த்தைங்கிறது இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு 4வது கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் கடைசியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இறுதியாக ஒரு 5 சீட்டுக்கு ஓகே சொல்லிட்டு வெளில வந்தாச்சு. வருத்தத்தோடு இருந்தாலும் வந்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். பாசிச பாஜக வந்துட்டு அகற்றப்பட வேண்டும், அது முழுமையாக தமிழ்நாட்டிலையும் காலூன்றிடக்கூடாதுங்கிறதுனால இதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியில் பேட்டி கொடுத்துருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இறுதி செய்யப்படவில்லை, தொடர் இழுப்பல்ல இருந்துட்டு சார். எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து இடதுசாரிகள் அவமானப்படுத்தப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள். அவங்க செஞ்ச ஒரே பாவம் பாசிச பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு திமுகவோட தோளோட தோள் நின்றது தான். பாசிச பாஜக எதிர்ப்புல திமுகவை விட நேர்மை உள்ளவர்கள், கொள்கை பிடிப்புள்ளவர்கள் இடதுசாரிகள் தான். 4 வருஷம் திமுகவோட மந்திரி சபையில் இருந்தது, பிஜேபியோட இருந்தது திமுக, இடதுசாரிகள் கிடையாது. நாளைக்கே ஒரு நிர்பந்தம் வந்துன்னா 26 எலெக்ஷனுக்கு பிறகு இதே திமுக பிஜேபியோட போவாதுன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. போவாங்க, கண்டிப்பாக போவாங்க. குஜராத் இனப்படுகொலையின் போது மோடியையும் வாஜ்பாயையும் ஆதரித்து பார்லிமெண்ட் உள்ளேயும் வெளியிலையும் பேசியவர்கள் திமுகவினர். இன்னைக்கு இந்த இடதுசாரிகளோட பலவீனத்தை திமுக நன்றாக பயன்படுத்திக் கொள்கிறது. அதான் எனக்கு வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்பு நம்முடைய தோழர் தியாக அவர்கள் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் பேசிய ஒரு பேச்சு தான் வந்து நான் அதை தான் வலியுறுத்துறேன். என்னுடைய கருத்தாகவும் நான் அதை சொன்னேன். தியாக சொன்னது தான் வந்து என்னுடைய கருத்து. அவர் சொல்கிறார், தியாக நான் வந்து இடதுசாரியில் அவங்க பொசிஷனில் இருந்தாங்க, சிபிஐ சிபிஎம், நாங்கள் தேர்தலில் போட்டி போடல, ஒரு சீட்டு கூட எங்களுக்கு வேணாம். ஆனால் இது வந்து என்டிஏ தான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதால் நாங்கள் 234 தொகுதியிலும் திமுகவை ஆதரித்து எங்கள் மேடைகளில் பிரச்சாரம் செய்வோம். இதுதான் திமுக கொடுக்கக்கூடிய சரியான தண்டனை அப்படின்னு தோழர் தியாக பேசினார். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நீங்கள் சிறிய கட்சிகளை இழிவுபடுத்துறீங்க உங்கள் சிம்பலில் நிற்க சொல்லி, அதையும் சொன்னார் அவர் தியாக. சிறிய கட்சிகளை தான் சிம்பலில் நிற்க சொல்லி இந்த பெரிய கட்சிகளை இழிவுபடுத்துறதுன்றதே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் சிம்பல் அவன் நிற்கலன்னா அவன் கட்சின்னு அர்த்தம், அதுக்கு நீ சீட்டே கொடுக்காம இருக்க. அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து இடதுசாரிகளை வந்து இவ்வளவு தூரம் வந்து காயப்படுத்துறது. சரி, மாற்ற நீங்கள் புதுசாக ஒரு கட்சியை கொண்டு வந்திருக்கீங்க, நாளைக்கு அந்த கட்சி பிஜேபியோட போவாது, ஒரு தொங்கு சட்டமன்றம் வருது, சிபிஎஸ் சிபிஎம் விசிகே எல்லாம் சேர்ந்து ஒரு 10-12 எம்எல்ஏ, நீங்கள் புதுசாக கொண்டு வந்த கட்சிக்கு ஒரு 10 எம்எல்ஏ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பிஜேபி பக்கம் சிபிஎஸ் சிபிஎம் விசிகே சத்தியமாக போக மாட்டாங்க. அவங்கள நீங்கள் ரிசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும், அடகாக்கணும், ஒழிச்சு வைக்கணும்லாம் அவசியமே இல்லை. சாதாரண மக்களோட மக்களாக இருப்பாங்க, அவங்கள யாரும் தொட முடியாது. ஆனால் அதே உத்தரவாதத்தை உன்னால் நீ புதுசாக கூட்டணும் அந்த கட்சியில் 10 பேர் ஜெயிச்சானா அவனுக்கு கொடுக்க முடியுமா? அப்போ தமிழ்நாட்டில் கடந்த 8 ஆண்டுகளாக 3 தேர்தல்களில் திமுகவோட தோளோட தோள் நின்று கொள்கை கூட்டணியாக இருந்த சிபிஐ சிபிஎம் விசிகாக்கு அவங்களுக்கு கொடுத்ததே 6 சீட்டு தான். அதை 4 சீட் ஆகிக்கும் 3 சீட் ஆகிக்கும்ன்றது மாதிரியான ஒரு இழிவுபடுத்தக்கூடிய வேலை என்பது வெறும் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலை அல்ல. பிஜேபி எதிர்ப்பு சக்திகளை தெரிந்தோ தெரியாமலோ, தெரிந்தே என்று நான் சொல்லுவேன், திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது எப்படி வாய்ப்பு இருக்குது? இது ஆச்சரியமா இருக்கு, புது தியரியா இருக்கேன். அதுதான் உண்மை. நான் அப்படிதான் பார்க்குறேன். இதை வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? கடந்த 8 ஆண்டுகளாக 3 தேர்தல்களை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்துக்காக தோளோடு தோள் நின்ற, கொள்கை வழி நின்ற இந்த 3 கட்சிகள், 2 லெஃப்ட்டும் விசிகாவும், நாளைக்கு நீங்கள் தோத்தே போனீங்கனாலும் அவங்க கூட இருப்பாங்க. அல்லது தொங்கு சட்டமன்றம் வந்ததுன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் அவங்க அந்த பக்கம் போக மாட்டாங்க, ஆதரவளிப்பார்கள். ஆமாம். ஆனால் அது புதுசாக வந்த கட்சிகளால் உங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்க முடியுமா? அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சிபிஐ சிபிஎம்மை இப்படி வந்து காலி பண்ணுறதுன்றது மதசார்பற்ற சக்திகளை திமுக திட்டமிட்டு பலவீனப்படுத்துகிறது. மாறாக புதிய கட்சிகளை வரவழைச்சு நீங்கள் கொடுக்கறது மூலமாக அவங்க கடந்த காலங்களில் பிஜேபியோடு ஒட்டி உறவாடியவர்கள், நாளைக்கும் அவங்க பிஜேபியோட போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ ப்ரோ பிஜேபி ஃபோர்ஸஸாக பாஜக ஆதரவு சக்திகளை திமுக திட்டமிட்டு வளர்க்கிறது. கொள்கை ரீதியாக மிக வலுவாக பிஜேபி எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய சக்திகளை, அரசியல் சக்திகளை திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டே பலவீனப்படுத்துகிறதுன்று தான் நான் பார்க்கிறேன். இதை நான் அவ்வளோ டீப்பாக பார்க்குறேன். நான் இது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எடுத்துட்டு கடந்தும் போக முடியாது. இது 26 தேர்தலுக்கு பிறகு பாஜகவோடு திமுக வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு நட்பு பாராட்டப் போகிறது என்பதற்கான கட்டியங்கூறும் நிகழ்வுகளாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இது வேற எப்படி இது பார்க்கணும்? நீங்கள் அவங்க மேலே லெஃப்ட் மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் அவங்க வந்து ஆன்டி பிஜேபின்றதுல மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அவங்க தான் இந்தியாவிலே. பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதான எதிரி லெஃப்ட் தானே ஒழிய காங்கிரஸோ திமுகவோ சத்தியமாக கிடையாது. இடதுசாரிகள் மட்டும்தான். அவங்கள நீங்க ஒழிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பிஜேபிக்கு நல்லது பண்றீங்க. நீங்க வந்து 2வது முறை ஆட்சிக்கு வந்தீங்கன்னா 21-26 மாதிரி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்க மாட்டீங்க. நீங்க ஏதோ ஒரு விதத்துல
மறைமுகமாக பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க என்ற சந்தேகம் வலுக்கிறது. இந்த சீட் ஷேரிங்ல இருக்கக்கூடிய சிக்கல்களை வெறும் ஒரு சீட் 2 சீட்டுக்கான பிரச்சனையா பார்க்காதீங்க. இது திமுகவோட ஆழமான அரசியல். பாஜக எதிர்ப்பு அரசியல் சக்திகளை இங்கு பலவீனப்படுத்த வேண்டும். அவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் பிரசன்ஸ், சட்டமன்றத்தில் அவங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் என்பது பிஜேபிக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் நடவடிக்கை. அது திமுக செய்து அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்கிறது. ஏன்னா ஒரு தேமுதிகவும் அந்த அலையன்ஸ்லேருந்து வந்த கட்சி, கொங்கு மக்கள் தேசிய கட்சி கூட்டணியில் வச்சிருந்தாலும் அவங்களும் அங்கேருந்து தான் வந்தாங்க. இது மாதிரி வரக்கூடிய அரசியல் கட்சியில் பாதி கட்சி பாஜகவுடைய அலைன்ஸ்ல இருந்து வந்த கட்சி. ஆனால் கம்யூனிஸ்டுகள் பாஜகவுடைய அலைன்ஸ்ல இருந்த பார்ட்டியே கிடையாது. தேமுதிகவோட தனி அலைன்ஸ்ல இருந்தவர்கள் தான் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மக்கள் நல கூட்டணி போனது ஒரு தனியாக அமைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இவர்கள் எல்லாருக்குமே அதிகமான சீட்ஸ், கேட்ட தொகுதிகள் உடனடியாக கொடுக்கப்படுகிறது. அவருக்கு ராஜ்யசபா ஏற்கனவே கொடுத்தாரு. தேமுதிகவுக்காக நாங்கள் சீட்டை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக சொன்னதாக வெளியில் வந்து ஐயோமல் சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு 3 சீட் அடிஷ்னலாக கொடுக்கப்பட்டது. அதை நாங்கள் வந்து விமர்சிக்கவே இல்லை. ஆனால் எங்களுக்கு ஏன் வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்குறீங்கன்னா, வைகோவும் பேசுகிறாரு, இடதுசாரிகளும் பேசுகிறாங்க. என்னங்க நான் சொல்கிறேங்க, இதை நீங்கள் நுட்பமாக பார்க்கணுன்றேன். இதுக்குள்ள ஒரு நுண் அரசியல் இருக்குது. தெர் இஸ் அ டீப்பர் பொலிட்டிக்கல் மெசேஜ். இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமாதான தூது, ஒரு ஆலிவ் பிரான்ச் ஆங்கிலத்தில் சொல்றதுதான். ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸ் இதில் லாபம் அடைய போகிறது யார், அதை சொல்லுங்க. லாங் டேர்ம்ல பிஜேபி தான் ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸை நீங்க பலவீனப்படுத்துறீங்கன்னா லாபம் அடைய போறது பிஜேபி. அங்க இன்னைக்கு அவங்களுக்கு குறைவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வருது இல்ல, சூழ்நிலை உருவாயிருது, வருது இல்ல அசம்பிளிலேயே. அப்ப இந்த முதல் 5 இயர்ஸ் இந்த மாதிரி செகண்ட் 5 இயர்ஸ் பிஜேபி எதிர்த்து நம்மளால அரசியல் பண்ண முடியாதுன்றது திமுக நல்லா தெரியுது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ கான் பி ஆன் வார் மோடு பெர்பச்சுவல். சண்டை போட்டுக்கிட்டே ஒருத்தவங்க கூட இருக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயா இருக்கட்டும், அல்லது அரசியல்ல மாநில அரசு மத்திய அரசா இருக்கட்டும், தினம் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அதை நோக்கி தான் இப்ப திமுக நகருது. நான் சொல்றேன், இந்த 5 சீட்டு 6 சீட்டு, ஒரு சீட் எல்லாம் குறைக்கிறதுன்றது, கொடுத்ததே 6 சீட்டு. அவங்க வரலாறுலேயே கிடையாது. 8ல இருந்து 10 12 சீட் வரைக்கும் நிற்பாங்க. வாங்கின ஒரு அரசியல் இயக்கம் கலைஞர் காலத்திலே கருணாநிதி ஜெயலலிதா 2 பேருமே அப்படித்தானே. 8ல இருந்து 10 சீட்டு தானுங்க. நீ 6 கொடுத்துட்டு 5 ஆகுறீங்க. 4 ஆரம்பிச்சிருக்காங்க சார். 5ன்றது 2%, 234ல 5ன்றது லெஸ் தென் 2%. லெஸ் தென் 2% நிக்காமலே இருக்கலாமே. இதை விட இழிவுபடுத்த முடியாது இல்ல. இது வெறுமனே வந்து திமுக அதிகமான இடங்கள்ல நிக்கணும்ன்றது இல்ல. எல்லாரும் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் அது ரொம்ப வித் ஆல் ஹியூமிலிட்டி நான் சொல்றேன், அது அப்படி கிடையாது. அது பிஜேபிக்கு இவங்க கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் சிக்னல். இது இந்த 2026 தேர்தல் அடுத்த செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலை வந்து கிரியேட் பண்றாங்க. அதான் எதிர்க்காக ரொம்ப பெரிய எதிர்க்க கூடாது. ரிசல்ட் என்ன அதை சொல்லுங்க, நான் கேட்கறேன். ஒரு நீங்க வந்து எம்பி சீட்டு அவருக்கு தேமுதிக கொடுத்துருக்கீங்க. அவங்க பார்லிமெண்ட்ல ஒரு குரூஷியல் இஷ்யூ வரும்போது இந்தியா பிளாக் பக்கம் நிற்பாங்களா, பிஜேபி பக்கம் நிற்பாங்களா? பிஜேபி பக்கம் தான் நிற்பாங்க. அவங்க வரலாறு அப்படி. என்ன கொள்கை பிடிப்பு இருக்குது? அப்ப நீ யாரை வளர்க்குற? பிஜேபிக்கு சாதகமான சூழலை திமுக ஏற்படுத்துது, தெரிஞ்சே ஏற்படுத்துது. இது மக்கள் வந்து ஆன்டி பிஜேபி, தமிழ்நாட்டில் ஒரு லேம்ப் போஸ்டர் கேட்டால் கூட ஆன்டி பிஜேபி, அதை திமுக சாதகமாக பயன்படுத்திக்குது. அதை வச்சு ஜெயிப்பாங்க. ஜெயிச்ச பிறகு பாலிடிக்ஸ் மாறும். நேரடியாக என்னைக்கும் பிஜேபியோட போக மாட்டாங்க. மறைமுகமாக ஏகப்பட்ட காம்ப்ரமைஸ் நடக்கும். பிஜேபிக்கு சாதகமான பல விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு லெஃப்டையும் விசிகாவையும் இவ்வளோ தூரம் வந்து ஸ்குவீஸ் பண்ணுறதுன்றது பிஜேபிக்கு பெருத்த மகிழ்ச்சியை கொடுக்கும். பிஜேபிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது என்றால் அதனுடைய உண்மையான அரசியல் நோக்கம் என்ன? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த விஷயத்தில் இன்னும் ஒத்தே வரல, முடிவாகவே இருக்கிறாங்க. எங்களுக்கு 6 தொகுதினாச்சும் கொடுத்துருங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. 5 தொகுதிக்கு நாங்கள் கையெழுத்திட மாட்டோங்கிறதுல ரொம்ப தெளிவாயிட்டாங்க. 4 கட்ட பேச்சுவார்த்தை அவர்களுக்கு முடிவடைந்து விட்டது அப்படிங்கிற அளவு. இவங்களாவது 3வது கட்ட பேச்சுவார்த்தையோட முடிச்சிட்டாங்க, ஓகேன்னு சொல்லி சிபிஐ அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் சிபிஎம் வந்துட்டு சமரசத்திற்கு இடமில்லைங்கிறதுல சண்முகம் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்காரு. இது வந்து பாஜகவிற்கு லாபகரமான ஒரு விஷயமா தான் இருக்குங்கிறத அவரே வெளிப்படையாகவே பேசியிருக்கு. அது உண்மைங்க. நீங்கள் லெஃப்டோட ப்ரெசன்ஸை ஸ்குவீஸ் பண்ணும்போது அது பிஜேபியை தான் இங்கே வளர்க்குது. காம்ப்ரமைஸுங்கிற பேச்சுங்க இடம் இல்லைங்கிறார் நேரடியாக. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஜாயிண்ட் பார்கெனிங் பண்ணியிருக்கணும். 2 லெஃப்ட்டும் விசிக்கும், அட்லீஸ்ட் 2 லெஃப்ட் ஆகுது, 3 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் பார்கெயின் பண்ணியிருக்கணும். திருமாவோட சேர்த்து சொல்கிறேன். தப்பு பண்ணிட்டாங்க. நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு தான் உங்களுடைய உண்மையான நோக்கம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இன்னைக்கு இருக்குது. பட் அது எல்லாருக்குமான பொறுப்பு. மற்ற பார்ட்டிஸோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை கபலீகரம் பண்ணிட்டு இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் கிட்டத்தட்ட அத்தனை தோழமை கட்சிகளையும் பிஜேபி திமுக விழுங்கிடுச்சுங்க. காங்கிரஸ் அவ்வளோ சீட்டு கேட்டதே என்ன, 20% எங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் சீட்டு கேட்டதுன்றது என்ன, 21ல் நீங்கள் ஜெயிச்ச பிறகு வந்த அத்தனை உள்ளாட்சி அமைப்புகளையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து சீட் ஷேரிங் ஆன பிறகு அங்கே காங்கிரஸ் இடத்துல திமுக போட்டி வேட்பாளரை போட்டு ஜெயிக்கிறாங்க. இங்கே வந்து கதறான், அழுகுறான் அறிவாலயத்தில். ஸ்டாலினே வந்து சொல்றாரு ராஜினாமா பண்ணுங்க. முதலமைச்சர் திமுக தலைவர் சொல்லி ராஜினாமா பண்ண மறுக்கிறான். ஒரு கட்டத்தில் ஸ்டாலினே சொல்றாரு நான் வெட்கி தலை குனிக்கிறேன்றாரு. அப்போ ஆல்ரெடி அந்த கட்சிகளை நீங்கள் விழுங்கிட்டீங்க.
லோக்கல் பாடிஸ் தான் அடிப்படை, எம்எல்ஏ எம்பி கிடையாது. அங்கேயே விழுங்கியாச்சு. இப்போ 6 சீட்டு 5 சீட்டு 4 சீட்டுன்னா அரே பாபா யுவர் ஃபினிஷ்டு. அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு 4 3 வரும். மேபி உதயசூரியன் சின்னத்தில் நில்லுன்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு நேஷனல் அங்கீகாரம் போயிருச்சு அப்படின்னா நீங்க இங்கேயே வாங்கிக்கோங்க. எதுக்குன்ற நான் உங்களுக்கு இந்த அங்கீகாரம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, ப்ரெஷர் குப்பா இருந்துட்டு போயிட உங்களை. பிஜேபி வந்து கடந்த 12 ஆண்டுகள்ல பிஜேபி தேசிய அளவுல பல மாநில கட்சிகளை விழுங்கியதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது சரி தப்புன்றது வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போக வேணாம், அதான் அரசியல். அதையே தானே லிட்ரலி அதை தான் இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதே தான். இவங்க 2 பேரும் இந்த விஷயத்துல ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். ஒரே இதெல்லாம் போயிட்டு ஆமா, அப்படிதான் போறாங்க. இப்ப வந்து 2 சீட்டு சிபிஐக்கு பார்லிமெண்ட்ல இருக்கு, 543 சீட்ல இந்த 2 தமிழ்நாட்டுல இருந்து போனது. இப்ப எப்படி சொல்லி ஒப்புக்கு வச்சிருப்பாங்க, அடுத்த எலெக்ஷன்ல அந்த 2 சீட்டை கொடுத்துருவோம், இல்லாட்டி அதுவும் இருக்காது, ஒண்ணுதான் அப்படிங்கிற அளவு அந்த மாதிரி போயிடும்ல. எனக்கு என்னமோ இனிமேல் அது ஒண்ணுதான் இருக்கும். நீங்க இறங்குறதுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இறங்குற சொன்னா இதுக்கு மேல சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன இருக்குது? ஒண்ணு இல்லை. நீ 6ல இருந்து 5க்கு வந்துட்டோம். அது எதுக்கு இவ்வளவு பேச்சு, இவ்வளவு சுற்று பேச்சுவார்த்தை? முதல்ல செஞ்சு திமுக காரனாவது நிம்மதியா இருந்திருப்பான்ல. 8 சுற்று பேச்சுவார்த்தை, 20 சுற்று பேச்சுவார்த்தைன்றது. காங்கிரஸ் எங்க இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஒரு 3 லைனாச்சும் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா நின்னுட்டாங்க. அது perception. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக தோத்துருன்றது திமுக நம்மளை விட நல்லா தெரியும். அதனால வந்து காங்கிரஸ் இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க வந்து இடசல் முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்றாங்க. ஒண்ணுமே இல்லையே. இதோட எண்ட் ரிசல்ட் இதுல வந்து பலனடைய போறது பிஜேபி. நான் தான் சொல்றேன், லெஃப்டோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆச்சுன்னா பலனடைய போறது பிஜேபி. அப்ப திமுக யாருக்காக வேலை செய்யுது? முழுக்க அது ஒரு பாஜக நினைக்கிறதங்க நிறைவேற்றுற மாதிரி. பாஜகவோட அஜெண்டாவை சைலண்டா வந்து திமுக அமோகமா நிறைவேற்றிட்டு இருக்குது. இன்னைக்கு விசிகா எடுத்துக்கோங்க, திருமாவளவன் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு அற்புதமான தலைவர். இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபிக்கு வேலை போகாத ஒரே தலித் இயக்கம்னா விசிகா மட்டும்தான். எல்லா ஸ்டேட்லயும் எல்லாரும் போயிட்டான். அவரு கோடி கொடுத்தாலும் போக மாட்டாரு, எத்தனை கோடி கொடுத்தாலும். அவருக்கு அவ்வளவு தூரம் ஆசை வலை வீசப்பட்டது. அவங்கள இப்படி பாடாப்படுத்துறீங்களே, நியாயமா? அவங்க கூட இன் பிரின்சிபல் நிற்கக்கூடிய ஒரு கட்சிங்க விசிக. நீ புதுசா வந்து அவங்களை காமிச்சு அவங்கள காலி பண்றீங்கன்னா இது என்ன அரசியல்? திமுக செய்யக்கூடிய அரசியல் என்பது ரொம்ப 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 தவறான, ஆபத்தான, பொதுமான அரசியல். பொது தொகுதி தான் நீங்க கொடுக்கல, ஆனா ரிஸ்க் தொகுதியிலேயாச்சும் நாங்கள் கேட்கக்கூடிய எண்ணிக்கைகளை ஓரளவுக்காச்சும் கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்காவே கேட்கறாங்க. தொகுதியே இல்லை உனக்கு, என்ன அப்புறம் தொகுதிங்கிற அளவுக்கு வந்து அதுவே இல்லை உனக்கு. 4 சீட் வாங்கின்னு போனா இதுல இருக்கக்கூடிய நுண் அரசியல் இந்த தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நீங்க திமுக விட்டு வாங்க அப்படிலாம் நான் சொல்லலை, சத்தியமா சொல்லலை. தியாகு சொன்னதுதான். நீங்க தான் பிஜேபியை வந்து திமுக தான் தடுத்து நிறுத்த முடியும். பொலிட்டிக்கல் அந்த ஒரு பவர் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது, சிறிய கட்சிகள்கிட்ட இல்லை. 28லேருந்து 30% வாக்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் பிஜேபியை தடுத்து நிறுத்த முடியும். அதனால் நாங்கள் 234 தொகுதியில் உங்களை ஆதரிக்கிறோன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். அது நீ வந்து அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். என்ன நீ அழிச்சிட்டு நீ வந்து பிஜேபி எதிர்ப்புனா அது அவசியமே இல்லை. அது எந்த சுயமரியாதை உள்ள ஒரு கட்சிக்குமே இழுப்பில்லை. ஏன்னா நான் என்ன சொன்னேன், இது வந்து ஒரு டபுள் டிஜிட்டுங்க. இப்போ 10 சீட்டு கொடுத்து 4 5 வாங்கிக்கோனா கூட கொடுத்ததே 6 சீட்டு. அதை 4 ஆகிக்கோனா அது உள்ள இருக்க அந்த பாலிடிக்ஸ் பாருங்க, அந்த நரி மூளையை பாருங்க. கூட்டணி கட்சிகளை மொத்தமா வாஷ் அவுட் பண்ணணும். அதில் தான் அவங்க இயங்குறாங்க. அவங்களுக்கு இந்த இடதுசாரிகள் மற்றும் விசிகாவுடைய அந்த கொள்கை பிடிப்பு இருக்குல்ல, ஆன்டி பிஜேபின்றது, அது வந்து ராக் சாலிட். அது வந்து திமுக அதை பலவீனமா பயன்படுத்துது. உண்மையிலேயே அதை பலவீனமா பயன்படுத்துறாங்க. இல்லாட்டி தூக்கி பூசா வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குற நீ அந்த உடனே அனைத்தும் கொடுக்கப்படுகிறது இல்ல. கூட்டணி பேச்சுவார்த்தையோட நான் என்ன சொல்றேன், அவங்க வாக்கு வங்கி சம்பந்தப்பட்டதா கூட நான் அதுக்குள்ள கூட போல, நான் யாரையும் இழிவுபடுத்தல. அவங்களுக்கு வாக்கு வங்கியே கூட இருக்கட்டும். அப்போ அதாவது அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா 10 அசம்பிளி கொடுக்கறதுக்கான வாக்கு வங்கியே கூட தேமுதிக இருக்கட்டும், நான் அதை மறுக்கல, இருந்துட்டு போட்டோம். பட் இன் பிரின்சிபல் நீ யாரை வளர்க்குற? அதான் ஒரு முக்கியமான. நாளைக்கு பிஜேபியோட போறோன்னு நீ வளர்க்குற. அப்ப இந்த எலெக்ஷன் வந்து என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தமிழ்நாடுன்னு சொல்றது வந்து ஒரு தவறான ஒரு பொய் பித்தலாட்டம். அது நீங்க உண்மையிலே பிஜேபி நீங்க தான் வளர்க்குறீங்க. கூட்டணி கட்சிகளை 2 இடதுசாரிகளையும் விசிகாவையும் திமுக குறிப்பா அந்த 3 கட்சிகளை நடத்திய விதம் என்பது அவர்கள் பிஜேபியோடு ஏதோ ஒரு மறைமுக உறவில் இருக்கிறார்கள் என்பதை அப்பட்டமாக தோல் உரித்து காட்டுகிறது தான் ஒரு பார்வையாளனாக இதை வெளியிலிருந்து பார்க்கும்போது நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபேண்டம் பல்வேறு கேள்வி பதில் தந்தமைக்கு நன்றி சார்.